எனக்கு செய்தி சொந்த மண்ண வருதா சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சு மன்ன வருதா அழகு மன்ன வருதா ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் தேதி சொல்ல மன்ன வருதா செய்தி சொல்ல மன்ன வருதா சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சு மன்ன வருதா அழகு மன்ன வருதா. இப்பெல்லாம் இங்க உள்ள வச்சதான் நோட்டு கசடாம அப்படியே இருக்கு உனக்கு தெரியாது. ஊறி போகாதா? ஊறி போகுது. அதான் ஏமாத்து பொண்ணா போது என்ன புண்ணியம்? ஏன் இப்படி சொல்ற? அழகுல குறைச்சலாம் இல்ல மண்டையில குறைச்சலாம் இல்ல என் புடவையில குறைச்சலாம் இல்ல அத சொல்லாதடி. இருந்தா தானே சொல்ல முடியும். பாவாடையில குறைச்சலாம் ஏதோ ஒரு மயக்கம் அது எப்படி வந்தது எனக்கும் இங்கே பாரு தெரியும் இங்கே பாரு முடியும் ஏதோ ஒரு மயக்கம் அது எப்படி வந்தது எனக்கு எப்படி இவ்வளவு அழகான ஆத்தாடின்னு அப்படி கேட்காத. எங்க மாமா பாரு கவுத்துட்டு பாக்குறாரு. எனக்கு வெக்கமா வந்து அப்புறம் ஏய் பொம்பளை நீயே என்ன வச்சா பாட கட்டம் வந்திருக்கா? பார்க்கவே இல்லையே. அது பார்க்கவே போட கட்டலையா? போட கட்டம் வந்திருக்கா முண்டை. நீங்க ஆளுங்க சும்மா சம்மந்தம் இல்லாம போட்டிருக்கீங்க. பொம்பளை இப்ப என்ன வருஷம் நடந்துருக்கு? வருஷம் 2024. சரி 2020க்கு மேல இதான் பேசனே. முத்தம்மா பக்கம் வர வைக்கமா முத்தானத்து மானே ஒத்து போயிடும் தேனே. தேரோடும் எங்க சீரான மதுரையிலே ஊரார்கள் கொண்டாடும் பாட்டு நல்லா இருந்துச்சு வாத்தியாரு. சொல்றேன் கண்ணு இருந்துச்சு வாத்தியாருல. எங்க வந்திருக்கேன்னு கேட்கலையா? வர்றீங்க வந்தோம்னு சொல்லணும்ல. எதுக்கு வந்திருக்கேன்? எதுக்கு வந்திருக்கீங்க? காட்டுக்கு வந்திருக்கேன். காட்டுக்கா? தனியாவா? இல்ல நான் தனியா காட்டுக்கு போக முடியுமா? அப்புறம் நானு எங்க வள்ளியம்மா என்னோட தோழி தோழிய பாத்தீங்கன்னா தோழி அவ கட்ட நாட்டுக்கட்ட கருப்பா இருந்தாலும் ஒரு லட்சணமான பிள்ளை. கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கு. ஆமா கலையதான். நாங்க எல்லாம் சேர்த்து ஒண்ணா காவல் காக்க போறோம். அப்ப கண்ணு கருத்துமா காவல் சொல்லிட்டாங்க. அதனால தனியா போனா நல்லா இருக்காதுல்ல. அதனால நான் போய் கூட்டு போலான்னு இருக்கேன். காவல் காக்கணும்ல. என்ன தெரியல மாமா ரொம்ப மௌனமா இருக்காரு. என்ன தெரியல. சரி வள்ளியம்மாக்கு தான் காதல் வருமா? வள்ளியம்மா வரும்ல மாமா? வரும். பண்ண சவுண்ட் வந்துருக்கு மாமா தந்து. எனக்கு காதல் வந்துச்சு. உங்களுக்கு வராம எப்படி இருக்க? வந்துருச்சு. அப்பதே வந்துச்சு காதல். அப்பவே ஒரு காதல் இப்பவே வந்துருச்சு. ஆனா வந்த மாப்பிள ஆடியில வந்து பாக்குறேன் இருக்காரு. ஆடியில வந்து பார்த்து ஆவணியில தேடி வைக்கிறேன் இருக்காரு. ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில தேடி வச்ச செய்தி சொன்ன மன்ன வருதா எனக்கு செய்தி சொன்ன மன்ன வருதா சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சு மன்ன வருதா அழகு மன்ன வருதா. ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் தேதி சொல்ல மன்ன வருதா செய்தி சொல்ல மன்ன வருதா சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சு மன்ன வருதா அழகு மன்ன வருதா.
வச்ச சேதி செல்ல வந்த வருதா சேதி செல்ல வந்த வருதா சொந்தம் சொல்லி நெத்தியில குந்து வந்த வச்சவோ மனவேறு வந்த வருதா மனவேறு வந்த வருதா அடியில சரி செய்யாமல் தேடி வச்ச சேதி செல்ல வந்த வருதா அழகு சேதி செல்ல வந்த வருதா ஆமா அப்படிதான் கூப்பிட்டுருமாவள கைதட்டினவர்களுக்கு நன்றி கலை எட்டி பார்த்து வெக்கப்பட்டு வர்றா அடி வாடி ஆனானு நாள் முதல்ல யாரையும் நினைச்சதில்லை உங்களுக்கு வாக்கப்பட ஆசைப்பட்டு என்னவா உள்ள வர ஆனானு நாள் முதல்ல யாரையும் நினைச்சதில்லை உங்களுக்கு வாக்கப்பட ஆசைப்பட்டு அடவே நான் சொல்லுங்க மச்சானே இது போதான தை மாசம் மச்சானே கட்டி கொள்ள எப்பவும் நினைச்சதில்லை உங்களது யாரும் இல்லை வேளாண்டி விட்டு விடுடி பண்ணி விடுடி அறியாம பறிச்சாத்தா இனிக்கும் அடிப்புள்ள எடுத்தாத்தா ருசிக்கும் மூடிக்கடி வாரே வீரத்தை பாரு உன்னை நினைச்சி பொருந்தே வளர்ந்தே மாறே கட்டி பகற்கு ஆசைப்பட்டு கோயிலுக்கு இருக்கேன் மானே ஆசைதானே எந்த முட்டாளா இருக்கேன் மானே என்ன மாமா பண்றது இங்க மாமா நான் வந்த வேகத்துல செயின் அந்த வச்சு 5 ஜங்கிலி மாமா என்னலாய் இந்த இருங்க இதை கட்டிக்கிறேன் ஆடு ஆட்டத்துல அந்த செயின் 5 செயின் ஆடு ஆட்டத்துல பாத்தீங்களா என் மாமன் தாய் மாமன் போட்ட செயின் கலந்து வச்சு 5 வகை இந்த பக்கம் 5 வகை அந்த பக்கம் 3 வகை இந்த இருக்க அதே எதை கேக்குறாப்ல இருந்தாலும் அன்பளிப்பு கொடுத்துருக்கேன் அதை சொல்லிக்கிறேன் காசு இல்ல மாமா ஸ்ரீ ராஜேஸ்வரி செட்டிநாடு மெஸ் சைவம் அசைவம் அவர்கள் சார்பாக எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பாகவும் மற்றும் கப்பலூர் மாணவர் கண்டெடுத்த கரிய மாணிக்கம் அம்பலம் எம்ஜிஆர் அவர்கள் எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார். அவர்கள் சார்பாக எனது கலைக்குழுவினர் சார்பாகவும் நன்றி. வணக்கம். அந்த பீரோல வச்சுட்டியா? உள்ள வச்சுக்கிட்டு
அதான் பத்திரமா இருக்கான். பத்திரமா இருக்கு. இப்பெல்லாம் இங்க உள்ள வச்சதான் நோட்டு கசகாம அப்படியே இருக்கு. உனக்கு தெரியாது. ஊறி போகாதா? ஊறி போகுது. அப்படி வந்திருக்கீங்க. அதான் ஏமாத்து பத்து பொண்ணா போது என்ன புண்ணியம்? ஏன் இப்படி சொல்ற? அழகுல குறைச்சலாம், இல்ல மண்டையில குறைச்சலாம், இல்ல என் புடவையில குறைச்சலாம், இல்ல அத சொல்லாதடி. இருந்தா தானே சொல்ல முடியும். பாவாடையில குறைச்சலான்னு. சரி, நானும் ஆசைப்பட்டு நேசப்பட்டு ஒரு புருஷனுக்கு வாக்கப்பட்டேன். ஒரு புருஷனுக்கு வாக்கப்பட முடியும். கொண்டுலாட மாட்டேன் நான். உன்னை கட்டினது தூக்கு போட்டு செத்துப்பாங்க. அவன் ஏற்கனவே செத்துட்டான். வாக்கப்பட்டேன் மாமா. சரி, யாருன்றீங்க? கறிக்கடைக்காருக்கு வாக்கப்பட்டேன் மாமா. நல்ல கறி ஆட்டுக்கறியா கொடுத்துருப்பாரு. அரியா செய்தி செவரொட்டிங்கன்னு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணேன். உன் செவரொட்டி அத்துருப்பாரு. என் செவரொட்டி அக்கத்தையும் பாத்துட்டானே. நைட்டு பால் சம்போட போறேன் பஸ் நைட் ரூமுக்குள்ள. சரி மாமா, இவ்வளவு பெரிய கறிக்கட்ட மாமா. உள்ள போட்டு வெட்டுக்கட்ட உள்ள போட்டு கொழுப்பு போட்டு வரட்டு வரட்டு சுரண்டிக்கு இருக்காரு. என்ன மாமா கேக்குறேன்? நைட்டு நாளை காலையில விடிஞ்சா ஒரு 25 உருப்படி ஆட சொல்லிருக்காங்க காது ஊத்து. இந்த வேலையை முடிச்சுட்டு அந்த வேலையை ஜாயின் பண்ணிடலாம். நல்ல வேலைக்கு உண்மையை தலையால கட்டி தொங்க விட்டு ஊக்கியாம விட்டானே. அதுவும் பண்ணிட்டானயா? என்ன சொல்றீங்க? பாதி நேரம் முடிச்சு பாக்குறேன், நான் முண்டமா தொங்குறேன். ஐயா என்னங்கன்னு கேட்டா, வேற ஒண்ணும் இல்ல, 25 உருப்படியில ஒரு உருப்படி அத்து போயிருச்சு. அதான் உன்னை தொங்க விட்டு ஜவரொட்டி எடுக்க போட மாட்டேன் அப்படின்னு நான் அவனை தட்டி விட்டுட்டு பறி விட்டு ஓடிட்டேன். சரி, பறி விட்டு ஓடினது டிரைவருக்கு வாக்கப்பட்டேன் மாமா. டிரைவரா நல்லா ஓட்டுனாரா? நல்லா ஓட்டுவாருன்னு நினைச்சேன், கல்யாணம் பண்ணினேன். சரி, நம்பித்தானே கைய விரிச்சேன். அடிமடியில கைய வைப்பேன் நான் நினைச்சு கூட நல்லது. என்ன என் பாவத்தை இங்க போய் நான் தொலைக்கிறது? என்ன சொல்ற? நானும் டிரைவர்னு ஆசைப்பட்டேன். சரி, டிரைவர்கிட்ட வாக்கப்பட்டேன். சரி, அதே மாதிரி பஸ் வீட்டுக்கு பால் சம்போட போறேன். சரி, போய் பால் சம்பவம் வச்சதேன். எவனோ பக்கத்துல இருந்த விசில் அடிச்சிட்டான் போல. சட்டுன்னு கழுத்தை பிடிச்சி கீழே கட்டுல தள்ளி மேல வாஞ்சிட்டானியா. என்ன மாதிரி விசில் அடிச்சா அவனுக்கு கிளம்புமாமா. விசில் அடிக்க 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 10, 20, 30, 40 ஏறிக்கிட்டே போதியா. 3 மணி ஆயிடுச்சு. சரி, நம்மளால வழி தாங்க முடியல. ஐயா ஆத்தானுக்கு கத்து தானே பாக்குறேன், இறங்கவே மாட்டேன்ட்டான். விட மாட்டேன்ட்டான். எப்படியோ ஒரு புண்ணியவன் காலையில விசில் அடிச்சான். காலையில அவன் கூர்க்கா வந்து காப்பாத்தினேன். புண்ணியமா போச்சு, சந்தோஷமா இருப்படா நீ சாமின்னு அவனை தள்ளி விட்டுட்டு அவன் அதுக்கு மேல விட்டா கொன்றுவேன்னு சொல்லிட்டு உடனே தப்புச்ச முளைச்சோம்னு அத்துட்டு உடனே சைசா இவருக்கு எங்க மாமா. யாரு? எங்க மாமாவா தெரியாதா? யாரு மாமா? எங்க மாமா மைசெட்டுக்கார மாமா. மைசெட்டுக்காரா? எனக்கு மாமா மைசெட்டுக்கார மாமா கல்யாணம் பண்ணேன். சரி, எப்படியாவது நல்ல பெரிய இடத்துல வாக்கப்பட்டோம். என் பேரை எப்படியாவது மைசெட்ல வச்சிருவாருன்னு ஆசைப்பட்டேன் நான். ஏன் மைசெட் வச்சிருந்தா அப்படி நேரம் பூரத்தை வச்சுட்டு தெருவில் போயிருப்பாப்ல. சரி, என்ன பண்றேன்? பால் சம்போடதான் போறேன். அங்கேயும் பால் சம்பு. சரி, கல்யாணம் பண்ணாலே பூரா பஸ்ட் எடுத்தேன். அந்த செம்பு ரொம்ப அடி வாங்கிருக்குமாடி. செம்பு எங்க அடி வாங்குறது? நான் போய் பால் சம்போட போறேன். சரி, கட்டில சுத்தி வெறும் சீரியல் பல்பு, பூரா சீரியல் பல்பு. வெளியில வந்தா 2 கொலா, மேல 4 ஜோடி ஸ்பீக்கர், 8 அடி 8 அடியில சுத்தி கட்டில சுத்தி இந்த மைக் ஒண்ணு. சரி, பெட்ரூம்ல வச்சாரு. சரி, இதெல்லாம் சரி மாமா, இந்த மைக் எது வச்சேன்னு கேட்டேன். சரி, அப்படியே கிளம்பிட்டாரு. அன்பார்ந்த கிராம பொதுமக்களுக்கு முக்கியமான அறிவிப்பு. எனக்கு என் பொண்டாட்டிக்கு பஸ் நைட் நடக்க இருப்பதால் ஆங்காயே இருக்கும் பஸ் நைட் கலா ரசிக பெருமக்கள் அனைவரும் வந்து திரளாக வந்து இந்த பஸ் நைட்டை கண்டுகளித்து செல்லுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். கதவை தோக்குறே ஒருத்தர் டோக்கன் போட்டு நிக்கிறாங்க. 400 பேர் வரிசையில நிக்கிறாங்க. 300 பேர் கூரையில பிச்சுட்டாங்க. ஐய நம்ம படத்தை விளம்பரம் போட்டு காமிச்சிடாயிட்டு அவனை விட்டுட்டு இந்த பக்கம் ஓடிட்டேன். கொத்தனாருக்கு வாக்கப்பட்டேன். யாருக்குமே தெரியாம நம்ம வச்ச குடும்பம். என்ன மாசத்துல 36 குடிச்சேன். மாசத்துல 36 குறைச்சலா? கொத்தனார் அப்படி வச்சிருந்தா பார்த்தாரு. என்ன சொல்ற? பஸ் நைட் கல்யாணம் பண்ணிட்டேன்ல. அம்மா கல்யாணம் பண்ணாலே பஸ் நைட் தான் போவோம், தெரியாதா? எனக்கு தான் பஸ் நைட், அவனுக்கு அதே கடைசி நைட்டு. அவ்வளவுதான், என்னை தொட்டாலும் அவன் கெட்டான். சரி, டான்ஸ் மாமல கைய வச்ச மாதிரி டப்புன்னு வெடிச்சிடும். பாலிச்சமோட போறேன்.
கலவையை போட்டு உட்காந்துருக்காரு. கலவை எதுக்குடி? 4 ஓட்டை இருக்காம அதை அடைச்சிட்டு இந்த வேலையை சாமி. ஓட்டையை அடைக்காம விட்டாங்க. நல்ல வேலை. என் ஓட்டையை அடைச்சிருந்தியா நேரம் மூச்சு தண்ணீர் செத்துருப்பேன். சரி. அந்த வேதனை தாங்க முடியாமத்தான் மாமா நம்பிராசன் மாமாவை சந்திச்சேன். நம்பிராசனையா? ஆமா, உங்களுக்கு தெரியாது நம்பிராசன் மாமா. அங்க என்ன பண்றீங்க? அங்க அவரு நானும் ரொம்ப இணை. என்ன சொல்ற? அவர் என்னை வச்சிருக்காருங்க. உன்னை வச்சிருக்காங்க? வச்சிருக்காருன்னா அவங்க அப்படி இல்ல. அப்படின்னு உங்களுக்கு சின்னத்தா முறை வேணும். அப்படி கிடையாது, வேலைக்கு வச்சிருக்காரு. என்ன வேலை பாக்குறீங்க? அவருக்கு அமுக்குறது, பிடிக்கிறது, நசுக்கிறது, சமையல். சரி. கோழிய பிடிக்கிறது, கழுத்தை திருகிறது, குஞ்ச அமுக்குறது. இது நல்ல சாப்பாடு செய்வீங்களா? நல்ல சாப்பாடு செய்வீங்க. என்னென்ன செய்வீங்க? புளித்தி குழம்பு, என்னடி சொல்ற? கறி குழம்பு, நெத்திலி மீன், சரி, கெண்டை சுறா, புளியோதரை எல்லாம் கிட்ட தெரியுமா? புளியோதரை எல்லாம் சூப்பரா கிண்டு. எப்படி எதை ஊத்தி கிண்டுவீங்க? புளிய ஆட்டு மூத்திரம் இருக்கு பாத்தீங்களா? புளியோதரை. புளியோதரைக்கு எதையா ஊத்தி? புளியோதரையில புளி தீயத்தை அள்ளி போடணும். புளிய ஊத்தி அதேமாமா புளி ஊத்தி அப்படியே கிண்டும் போது உள்ள நாக்குல எடுத்து வச்சோம்னு அப்படி இருக்கும். நீங்க என்ன புளிச்சோறு கிண்டிருக்கீங்களா? ஏன் புளிச்சோறு பாக்குறீங்களா? இப்ப நான் பொம்பளையா? அப்புறம் பொம்பளை இல்ல என்ன வரைக்கும் ஊர் வளர்த்துக்கு தாங்கிவார் மாமி. அங்க வர அசந்து அடி அத்தை நீ வச்சு ஊருது. உனக்கு பார்வை சரியில்லையே. பார்வை சரியில்லப்ப ஏமாந்து போயிருவேன், தெருவுல போயிருவேன், இருக்க சொத்தப்புற என் பேர்ல எழுதி வச்சிருவேன். நல்லா தெரிஞ்சுக்க. ஒன்றை நீ நினைக்கிற மாதிரி பூரா ஒரிஜினல் கிடையாது. பூரா டம்மிதான். அந்த டம்மிதான். நல்ல பொம்பளை, நல்ல பொம்பளை. அதுக்கு நல்ல பொம்பளை. சும்மாவா விட்டுருக்காங்க? ஈச்சு புடுங்குது. ஈச்ச புடுங்கி தள்ளி. சரி, அடியே வாடி சப்பட்ட. அது ஒரிஜினலா? அது ஒரிஜினல் நினைக்கிறேன். அதை இன்னைக்கு வர பாப்போம். இங்க வாடி. பொண்ணா பிறந்தா ஆம்பளை கிட்டே கருத்தை நீட்டிக்க. செக் பண்ண போறேன்னா என்னடி வாழ்க்கையை வெறுத்து போச்சு. ஏண்டி உனக்கு இந்த வயசுல வாழ்க்கை வெறுத்துச்சு? என்னடி மாசத்துக்கு நீ எத்தனை வருஷம் பாப்ப? எனக்கு என்ன கல்யாணம் ஆகல. கல்யாணம்? ஆமா, அப்பதான் இந்த புருஷனை தேடிட்டு இருக்கேன். தேடிக்கிட்டு இருக்கியா? சரி சரி சரி, கூடிய சீக்கிரம் கிடைச்சிரும். கிடைச்சிருச்சா? எங்க இருக்கு? அந்த வழக்கு பண்ண உட்கார்ந்து. ஏய், அவர்தான். அவர்தான் அவரு. நீ அவரை கல்யாணம் பண்ணி வச்சுக்க. பாத்தே உனக்கேண்டி போறாமையா இருக்கு? உன்ன பாக்கலன்னு போறாமையா? பாக்கல. அவ 4வது இடம். எப்படி புடிச்சிட்டியா? யாரே நீ புடிச்சிட்ட? சும்மா. ஆமா, இவ்வளவு அழகா இருக்கியே, எப்படி இவ்வளவு அழகான? ஆத்தாடி, நான் அப்படி கேட்காத. எங்க மாமா பாரு கவுத்துட்டு பாக்குறாரு. எனக்கு வெக்க வெக்கமா வந்துரு. அப்புறம் ஏய் பொம்பளை நீ என்ன மச்சா பாட கட்டம் வந்திருக்கா? பாக்கவே இல்லையே. அது பாக்கவே போட கட்டலையா? போட கட்டம் வந்திருக்கா முண்டை. நீங்க ஆளுங்க சும்மா சம்மந்தம் இல்லாம போட்டிருக்கீங்க. இப்ப என்ன வருஷம் நடந்துருக்கு? வருஷம் 2024. 2020க்கு மேல இதான் பேசணும். அடிக்கிற வெயில ஃபுல்லா உள்ள எல்லாம் வேகுது. கறிமூட்டம் போடுறோம். கண்ணு கரைன்னு இருக்கு. வெக்க அப்படியே அழகா இருக்கனா? ஆமா, ஜாக்கெட் எங்கடி தைக்கிறது? கிண்ணு இருக்கு. கிண்ணு இருக்கா? நீங்க எல்லாம் எப்படி தப்பிக்க? நானும் லேடிஸ் டெய்லர்ட்ட கொடுத்து தப்பேன். எப்படி தப்பிக்க? அளவு ஜாக்கெட் கொடுப்பேன். அளவு ஜாக்கெட் கொடுப்பீங்க? நான் அப்படியெல்லாம் கொடுக்கவே மாட்டேன். அப்புறம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பிடிக்காதா? நான் துணி எடுத்துட்டு போவேன். டெய்லர்ட்ட பூரா துணி அவுத்து போட்டு தருமா நாதாரி முண்டை. மிஷின்ல எண்ணெய் ஒரு போடு, எண்ணெய் ஒரு போடு. ஒண்ணு ஒரு போடா. என்னத்தடி அளவு? துணி 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 அடிப்பாரா? அது விளக்கமா சொல்லு. என் முசுர பத்தியா? முடியா? முசுரா? மடி முடி 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 முடியா? அழகா இவ்வளவு கூந்தல் நீளமா இருக்கு. எனக்கே இல்லடி, உனக்கு எப்படி வந்துச்சு? நான் அப்படி இல்லம்மா, அதுக்கு ஒரு ஆள் கொடுத்தாரு. எந்த ஆளு? அவர்தான் எங்க மாமா. எந்த மாமா? ராக்கெட் மூத்திரத்தை வாங்கிட்டு வைக்கிறேன். அது நாருமே. அது ஒண்ணு குடிச்சதும் குடிக்கிறான். பொம்பளையார் மூத்திரத்தை கூட குடிச்சிடலாம். ஆம்பளையார் மூத்திரத்தை குடிக்கவே கூடாது. ஏன்? இந்த என்ன சரக்கு போட்டுக்கும் தெரியாது. காலையில தலைவலிக்குமே, என்ன பண்றது? அதுலதான் நீ கிக்கா இருக்கு போத. நீ குடிச்சிருக்க போல. நிறைய குடிச்சிருக்க போல. முதல்ல மாமா தான். எப்ப நீமா? அவர்தான். ஏண்டி உனக்கு நம்பிராசன் தெரியுமா? நம்பிராசன் தெரியும். அங்க போயிரு, அது குமரி புருவாப்பலோண்டே.
தெரியுண்டி. தெரியுமா? அவர் என்ன வச்சிருக்காரு தெரியுமா? ஐயா வச்சிருக்காரா? அம்மாட்ட சொல்லிடாத. அப்படின்னா ஒரு சின்ன தவறு அப்படி இல்ல, வேலைக்கு வச்சிருக்காரு. வேலைக்கு வச்சிருக்காரு. நான் பயந்தே போயிட்டேன். வள்ளியம்மாக்கு தெரிஞ்சிச்சு, நொங்க கழட்டிடுவோம். வள்ளியம்மா பாத்திருக்கியா? வள்ளியம்மாவாது அடடட சிலடி. வள்ளியம்மா என்னை விட அழகா இருப்பாளா? உன்னை விட அழகா இருப்பாங்க. அழகா இருப்பாங்க. ஆளு எப்படி லட்சணமா இருக்கு. நான் எந்திரிச்சு உள்ள ஊருக்குள்ள இறங்கி வந்தேன்னா ஓடி போயிருவாங்க. கண்ணு கூட என்னைத்தான் பாக்குறேன். காலையில பூரா பேர் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல தான் நிப்பேன். பூரா என் பேர்ல பத்திரம் போடுறேன். என்ன பத்திரம்? வீட்டு பத்திரம் மட்டும் நான் ஒரிஜினல் பொம்பளையா இருந்தேன். இன்னைக்கு நைட்டுக்குள்ள நாளை காலையில விடியறதுக்குள்ள இந்த ஊர் பட்டாவே என் பேர்ல இருக்கும். அப்படியா? ஊரே என் பேர்ல தான் இருக்கும். இது புறம்போக்கு பட்டாவா? புறம்போக்கு பட்டா இல்ல, இந்த ஊருக்கு தலைவர்கிட்ட சொல்லி இருக்க எல்லா பேர் பட்டாவையும் என் பேர்ல மாத்திருக்கேன். அதனாலதான் உன் ஆண்டவர் இப்படி பறிச்சுட்டாரு. அத சொல்லு. உனக்கு கொப்புங்குளையமா இருக்கு, பொழைக்க தெரியலையே. நீ இருந்தும் பொழைக்க தெரியல. இல்ல நான் என்னத்த பண்றது? கொஞ்சம் வந்தாலும் நாணயமா பொழைப்பேன்ட்டாங்க. நாணயமா இருக்கு. ஆமா. ஏண்டி என் இருக்குது டூப்ளிகேட் என்ன அம்மாவுக்கு பெண்ணெல்லாம் பிடிக்காது. அடக்கம் முக்கியம். வழக்கம் சொல்றது இப்படி வழக்கம் சொல்லணும். எப்படி? இப்படி குனிஞ்சு நாளைக்கு குனிஞ்சு வழக்கம் சொல்லணும். எனக்கு அப்படி வரவே வராது. வராதா? வராது. எல்லா பேருக்கும் அச்சன் நானும் பைப்பு தான் இருக்கும். பைப்பு தான் இருக்கும். பைப்பு கூப்பிட அம்மாவை. மரியம்மா ஆனந்த கீதம் பாடுவே இன்பம் எல்லாம் நாம் காணலாம். மனமும் ஆடுவே ஆனந்த கீதம் பாடுவே பாடது காதல் இன்பம் எல்லாம் நாம் காணலாம். நீரோடி காலம் வாழ வேண்டும். யாருமாவ சொல்ல முடியாது. சித்தி போல வேணும் வேலை கட்சிக்க சொல்லி நெஞ்சார்ந்த வணக்கம்மா. ஆளை க்ளோஸ் பண்ணிடுவோம். போட்டி போட்டுக்கிறோமா? உனக்கு இருக்கிற மாதிரி நான் பார்த்ததே இல்ல. இல்லடி உண்மையிலே உன்னுடைய ஆடை ஆவரணங்கள் நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல. எங்க இந்த ஜாக்கெட் இந்த பிளவுஸ்ல எங்க தச்ச? நீங்க எல்லாம் பொக்கையா? அழகா இருக்குடி. உண்மையிலே நீ அழகா இருக்க. உண்மையிலே பெண்ணுன்னா நீ வந்து எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய பெண்மணி. எடுத்துக்காட்டா. ஆமா
வாழ்க்கையில எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய பெண்மணி என்ன என்ன நீங்க தான் எடுத்து காட்ட சொன்னீங்க இந்த வார்த்தைகளா அறிவட்டவளே கூட்டி மேல ஓட்டுறாடி ஆத்தாடி சரி இருக்கட்டும் ஆக உண்மையில நல்லா இருக்கு நல்லா இருக்குல்லடா நல்லா இருக்கு உண்மையிலே அழகா இருக்கு நல்லா இருக்கு எங்கிட்டு திரும்ப அப்புறம் எங்கிட்டு திரும்ப எப்படி இப்படியெல்லாம் பரவாயில்ல டெவலப் தான் மேல கூட அழகா இருக்கு கீழே பாத்தீங்களா சரி இருக்கட்டும் அப்பா வந்தாரா ஓய பத்தி சொல்லாங்க ஏண்டி உங்க அப்பா என்ன ஓவர பண்றாரு என்ன உங்களை போற காட்டுக்கு போய் சொல்றாரு என்ன மட்டும் கருவாட்டு குழம்பு வைக்க சொல்றாரு என்னடி சொல்ற அவர் என்ன குஞ்ச பிடிச்சு வச்சு கோழி குஞ்சா சரி இருக்கட்டும் அப்பா வந்து விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்காரு கட்டு கட்டு திடீர் காட்டுக்கு செல்ல வேண்டும் திடீர் காவலுக்கு செல்ல வேண்டும் நந்தவனத்துக்கு போக வேண்டும் அகர உகர மகரம் என்று சொல்லக்கூடிய முருகனுடைய ஓம் என்ற வர்ணப்பொருளை உச்சரிட்டு வானம் மாறி வரும் வரவில்லை கானத்தால அவர்கிட்ட சொல்லுங்க என்னடி வந்ததுல இருந்து ஆமா போட்டுக்கிட்டே இருக்க என்ன ஆமா சரி இருக்கட்டும் வந்தோடனே காவல் பார்த்தா நல்லா இருக்காது காவலை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஆடி பாடி சந்தோஷமா இருக்கணும் நல்லா இருக்கட்டும் எல்லாரும் சரி இருக்கட்டும் ஆக ஆடி பாடி சந்தோஷமா இருக்கணும் ஆடி பாடி வெளியிட்டால் அழுப்பு இருக்காது அதுல 6 மணி சேராவிட்டால் இணைப்பு இருக்காது அழகு இருக்காது அழகு இருக்காது எனக்கு இடத்த பார்க்கல அற்புதமான இடமா இருக்கு அற்புதமான கூட்டமா இருக்கு அதுல இன்னைக்கு தாய்மார்கள் கூட்டம் பெண்கள் கூட்டமும் ரொம்ப அருமையான கூட்டம் தாய்மார்கள் தாய் குளம் மாமா நம்பிராசன் மாமா ரெண்டு ஹவுஸ் கொடுத்தாரு நல்லா இருக்கும் நடிப்பு பெரியோர்களே பொறிகடலை பொறிகடலை தள்ளிட்டேன் இப்பவே இந்த பாடுபடுத்துறீங்கன்னா வாத்தியார் மாதிரி இருக்காளே சரி இருக்கட்டும் இருந்தாலும் இடத்த பார்க்கல ஏன் மனசு சந்தோஷமா இருக்கு ஒரு எப்படி இருக்கு ரொம்ப அழுத்து ஏன் ஓயாம அருமையா இருக்காரு சரி இருக்கட்டும் அம்மா இங்க வந்து 2 பிராய்லர் கொல்லிக்கிறத சரி இருக்கட்டும் என்ன இடத்து பக்கத்துல எப்படி இருக்கு தெரியுமா இந்த இடத்துக்கு வந்தோனே அந்த ஏதோ ஏதோ ஒரு மயக்கம் அது எப்படி வந்தது நினைக்கும் இந்த பாரு தெரியும் இங்கே பாரு முடியும் ஏதோ ஒரு மயக்கம் அது எப்படி வந்தது எனக்கு எனக்கு அப்படி இருக்கு எப்படி இருக்கு சரி இருக்கட்டும் இதுதான் எனக்கு பிடிக்காத ஒரு ஆள் எல்லா பேரும் டயத்துக்கு வந்துருவாங்கய்யா கோவப்படாதீங்க வேற ஒண்ணும் இல்ல நேரத்துல 1 மணிக்கு வரணும்
ராஜபாட்டு 3 மணிக்கு வரணும். அப்படியே நீங்க அப்படியே 3 மணிக்கு வந்தோடனே பார்த்துட்டு ஓடிடுவீங்க. அதுதானே நாரதரையும் முருகனையும் பார்த்தோன்னே 3 மணிக்கு நாடகத்தை முடிச்சிருவோம். அப்ப வள்ளியம்மா அன்னைக்கு ஒரு ஊருக்கு போயிருந்தேன். நல்ல நாடகம் அது வாடு போய்கிட்டு இருக்குல்ல, ஏன் இப்படி முன்னாடி உட்காந்து பண்றீங்க? அப்பெல்லாம் பேசக்கூடாது சரியா? தெரியுமா வள்ளியம்மா? நாரதர் வரணும்னாலே நாரதர் வெளியே வைப்பா. வள்ளியம்மா எங்களுக்கு ஒண்ணும் இல்லை, நாங்க ஊருக்கு அதை வாங்கிட்டு போயிருவோம். என்ன பேசுறவங்க பேசிட்டு போட்டு இங்க வாங்க. இங்க வள்ளியம்மா வந்துட்டாலே ஆடாம போன சரித்திரமே கிடையாது. ஊருக்கு ஒரு ஆள் அப்படிதான் இருக்கு. என்ன செய்ய வள்ளி ஆடுறது? நாரதர் வரணும்ன்றாரு, அப்புறம் வள்ளி ஆட இந்த கிளம்பிட்டாரு. கிளம்பிருப்பானு இப்ப தூங்க பாப்பா. வள்ளியம்மா ஆடுன்னு சொல்றவங்க மட்டும் கைது கொடுமையா ஆடுன்னு சொல்லிட்டாரு. வள்ளி ஆடணுமாங்க? ஆமா. சரி, ஏன்னா சேராம சேர்ந்திருக்கோம், கூடாம கூடியிருக்கோம். அதே பெண்களா சேர்ந்திருக்கோம். இன்னைக்குதான் பொம்பளை பிள்ளையா சேர்ந்திருக்கோம். நல்லா இருக்கு உண்மையிலே. நான் மட்டும் பொம்பளையா இருந்திருந்தேன்னா என்ன நேரம் இந்த ஊர்ல பாதி பட்ட என் பேர்ல இருக்கா? இவளுக்கு இருந்து பிழைக்க தெரியல, இவளுக்கு இருந்து பிழைக்க தெரியல. பாடிடலாமா? பாடிடுவான். அம்மா அதுக்கு முன்னாடி விளையாடுவோமா? விளையாடுவோமா? அம்மா அப்பா விளையாட்டு மட்டும் விளையாடு. யார் அம்மா யார் அப்பா யார்? நான் அப்பா, நீ அம்மா. நான் அப்பா, நீ அம்மா. நீ இவ அம்மா. நான் அம்மா. பிள்ளை வள்ளியம்மா. வள்ளியம்மா தொட்டி இருந்தா தொங்குது வருங்க. தொட்டியம்மா பச்சு செஞ்சு என்ன பண்ணு? பால் குடிக்க. அம்மா பால் கொடுக்கணும். வாடா வள்ளியம்மா வாங்கம்மா. பாசமுள்ள பொன்னியரு, பாசமுள்ள பொன்னியரு, பாட்டுக்கட்டு பாவலரு, ஆட விளையாட மேட போடட்டுமா? சொத்திக்கிட்டு வாங்கி கட்டு கூறப்பட்டு கையால ஒரு வகை போடுகிற பொம்பளை உள்ளுற ஒரு மடி தேன் போல கட்டழகு பெட்டயமே கட்டழகு பெட்டயமே ஒட்டு வச்ச ரத்தினமே. தந்தைக்கு வந்த கிளி காட சொல்லி பேசுதடி, தந்தைக்கு வந்த கிளி காட சொல்லி பேசுதடி, முத்தம்மா முத்தம்மா பக்கம் வர வைக்கமா, முத்தாளத்து நானே ஒத்து போயிடும் தேனே. தேரோடும் எங்க சீதான மதுரையிலே ஊரார்கள் கொண்டாடும் இளாட்டை. ஏன்னா அளவுக்கு மீறினால் அமர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அதனால நாரதர் தயாராயிட்டாரு. மாமா இது வரைக்கும் சூடா டீ குடிச்சிருக்க, உள்ள வா சூடா தரேன். இது வேற இறங்கி ஆளுதே இருக்கு.